வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்கு. ஏன்னா இது நார்த் இந்தியாவில் பிருந்தாவனில் பிரேமானந்த் மகாராஜ்னு ஒரு துறவி இருக்கார். அவரை பற்றி தான். ஏன் அவர் இவ்வளோ ஸ்பெஷல்னா, அவருக்கு லாஸ்ட் 15 இயர்ஸாக கிட்னி ரெண்டுமே ஒர்க் ஆகலை. போலிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க, பிகேடி. உலகத்திலேயே 2 கிட்னியும் ஒர்க் ஆகாம இது வரைக்கும் உயிரோடு இருக்க அவரு டெய்லி அவர் ரொட்டீன் லைஃப் காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு அதே மாதிரி தினமும் ஒரே ரூட்ல போய் பக்தர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்றது. அவர் ரொம்ப படித்தவர்லாம் கிடையாது, 9வது வரைக்கும் தான் படித்தார். ஆனால் அவர்கிட்ட கேட்குறவங்களாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஃபாரின்லேருந்து வரவங்க எல்லாம் அந்தந்த நிமிஷத்துக்கு அப்பப்பே அப்படியே பதில் சொல்லுவார் பாருங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அந்த பதில் தான் அவருடைய கடவுளே அவர் சொல்கிற மாதிரி ஒரு அவரால் சொல்ல யாரால் நினச்சி கூட உங்களுக்கு பார்க்க முடியாத கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுவார். யாரும் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் இருக்காது. அவர் மூட நம்பிக்கை இல்லாம தான் இருப்பார். எப்பவுமே மூட நம்பிக்கையோட எந்த கொள்கையும் அவர் ஏத்துக்காதவர். மிக எளிமையா அவரு கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா பாருங்க, முஸ்லீம் அங்க உள்ள லோக்கல் முஸ்லீம் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அந்த இங்க உள்ள எல்லாருமே முஸ்லீம் கூட அவர் விரும்புவாங்க. யூடியூப்ல அவருக்கு 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இப்போ 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆக போகுது. அவ்வளோ பேர். இன்னைக்கு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய அவருடைய இயர்லி லைஃப்பை பார்ப்போம். அவர் என்ன சொன்ன, வாழ்க்கையில உண்மையான ஆனந்தம் என்ன தெரியுமா? பணம் இல்லை, புகழ் இல்லை, அது பக்தி தான். இன்று நாம் பார்க்க போகிறது பிருந்தாவனத்து ஆன்மீக ஒளி, பக்தர்கள் இதயத்தை மாற்றியவர் பிரேமானந்த் மகாராஜ். அவர்கள் வாழ்க்கை வரலாறு தான். அவர் 1972 பிறந்ததா சொல்றாங்க. ஆனால் சரியா கரெக்டா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு மெயின்டைன் கிடையாது. அவர் பிறந்தது அக்காரி வில்லேஜ், கான்பூர், உத்தரப்பிரதேஷ். பிராமண குடும்பத்துல பிறந்த அவர் மிக கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டார். அவர் இந்து தர்மத்தில் உள்ள அத்தனை வைபவங்களையும், பக்தி மரத்தில் உள்ள அனைத்து பக்தி புத்தகங்களையும், பகவத்கீதை, ராமாயணம் எல்லாத்தையும் அவர் சின்ன வயசுல படிச்சு அறிஞ்சிட்டாரு. அவர் 9 வயசுல அவர் வீட்டை விட்டு அவர் 3 மணிக்கு கிளம்பி நேரா வாரணாசி, அதாவது காசிக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பெற்றோர் போய் கூப்பிட்டோம். அவர் ஒரே வாரம் சொல்லிட்டாரு, நான் கடவுள் பிள்ளையா இருக்க விரும்புறேன், நீ உங்கள் பிள்ளையா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பாவும் அவரை கட்டி பிடிச்சி, மகனே ஒன்றை பற்றி பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா இறப்புக்கு எதுக்கும் போகல. அவருடைய சன்னியாசி வாழ்க்கை அவர் தொடர்ந்து இருந்தாரு. இந்த இளைஞர்களுக்கு, இந்த கால இளைஞர்களுக்கு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிங்க. உங்க பிரம்மச்சரியம் ரொம்ப 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 முக்கியம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிங்க. அவர் கரெக்டா இளைஞர்கள் சொல்றது, உங்க வீரியத்தை நீங்க இப்ப காப்பாற்றி வச்சாதான் உங்களுக்கு படிப்பு மேல கன்சன்ட்ரேஷன் இருக்கும். தவறான பாதைக்கு போகாதீங்க. அவர் ஓப்பனா சொல்லுவார், மாஸ்டர் பேஷன் நிறைய பண்ணக்கூடாது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, நம்ம உடம்புக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்கும் வீக்னஸ். நம்மளால, அதாவது என்ன, மெடிக்கல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டதுதான். மாஸ்டர் பேசுகிற என்ன, நமக்கு என்ன அதிகம் இந்த பிரச்சனை தான் வரும். நமக்கு என்ன, அதை பார்க்கறதுனால, போன் பிக்சர் பார்க்கறதுனால என்ன ஆகும், டோபமின் அதிகமாகும். அவரும் அதை சயின்டிஃபிக்காகவும் சொல்றாரு, இது தவறான வழி, இந்த வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் நேர்மையா வாழ்றதுக்கு, அவர் வாழ்க்கை, உனக்கு மரியாதை, அவமானம் எது கிடைச்சாலும் சரி, ரெண்டையுமே சரியா ஈக்குவலா பாரு. மரியாதை கிடைச்சாலும் சாதாரணமா வாழுங்க, அவமானப்பட்டாலும் நீங்க எப்போ இருக்க மாதிரி இருங்க. அதுதான் ஒரு முக்கியமான அவருடைய கொள்கையிலேயே ஒரு முக்கிய கோட்பாடு. அவரு வெஜிடேரியன் தான் எப்பவும் சாப்பிட சொல்லுவாரு.
ஏன்னா நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம், கறி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இயற்கையாகவே வந்து உடம்பு வந்து நம்ம வந்து மிருகத்தனமாக மாறுறோம். ஒரு மிருகத்தை சாப்பிட்டு மிருகத்தனமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். சாதாரணமாக அதாவது வனவிலங்குகள் வந்து எல்லா மிருகத்தையும் அவர் வந்து அன்போடு இருக்க சொல்றாரு. ஆனால் வந்து அதை சாப்பிட்றது வந்து எவ்வளோ ரொம்ப 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 தப்பு அது. ஏன்னா நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளும் மிருகத்தனமாக மாறிடுவோம். தவறான உணவு பழக்கம் தவறான பாதை கொண்டு போனது அவருடைய முக்கியமான ஒரு முடிவு. அதே மாதிரி எந்த ஒரு ஆல்கஹால் ஆகட்டும், மனிதனுக்கு தேவையில்லாத இதெல்லாம் கரெக்டாக அவர் இதை சொல்லிகிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரையும் அவர் வீடியோ பார்க்க விராட் கோலி, அனுஷ்கா சர்மா, பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் வந்திருக்காங்க. இந்த ஃபாரின்லேருந்து எப்பவும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ரொட்டீன் 2 மணிக்கு அவர் நடக்க ஆரம்பித்தார்னா அவர் வந்து ஆசிரமம் ஹித் ராதா கேலி குஞ்ச் ஆசிரமில் அவர் டெய்லி பிரசங்கம், அதாவது பிரவச்சனம் கொடுப்பாரு. அவர் என்ன சொல்ற, சத் சங்கு உங்களுடைய நண்பர்ல வந்து சேர்ற நண்பன் நல்ல நண்பனா இருக்கணும். எப்போவுமே சத் சங்கில் இருக்கணும், நல்ல மனுஷனோட சேருங்க, நல்லவங்களோட வாழுங்க. அவருடைய முக்கியமான கொள்கை இது. அவருடைய குரல் வளம் மிக இனிமையா இருக்கும். அதை கேட்கவே காலையில் எந்திரிச்சு உட்காந்து அது மொபைலில் உட்காந்து கேட்டிங்கன்னாவே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 hour 2 hour 1 hour உங்களுக்கு போகிற டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வளம் இருக்கும். அவர் சொல்றது என்னன்னா, நீங்கள் சும்மா நேரத்தில் அவரு சொல்றது ராதா 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 ராதே ராதே ராதா ராதா சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பெயர்னாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதான் கடவுள் பெயராக இருக்கும். நீங்கள் சொல்கிற ராம் ராம்னா ராம் ராம்னு சொல்லிகிட்டே இருங்க, சிவசிவனா சிவசிவன் சொல்லிட்டு இருங்க. நீங்கள் எந்த கடவுள் விரும்பினாலும் அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுளோட பேரை சொல்லி சொல்லியே உங்களுக்கு அதுவே ஒரு மார்க்கத்தை கொண்டு போவாங்க. மற்ற ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்லை. கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அதுவே உங்களுக்கு பெரிய மார்க்கத்தை கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்தவ மதம் வந்து ஏசப்பான்னு சொல்லிட்டே இருக்க, மாதா மாதா மாதாவி மாதாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, முஸ்லீம் வந்து அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுக்கு சும்மா இருக்க நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கடவுளோட பெயரை சொல்லிகிட்டே இருங்க திருப்பி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா மௌன விரதம் இருங்க, அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப தூக்கத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிங்க. குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் போகும், அதிகம் தூங்க தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவருக்கு உடனே அந்த செகண்டை இன்ஸ்டண்டாக பதில் சொல்ல பாருங்க. அதாங்க அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ன வரைக்கும் அவர் டெய்லி டயாலிசிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் முகத்தை பார்த்தாவோ ஒரு வருத்தமான முகமே இருக்காது. 2 கிட்னிக்கும் 1 கிட்னிக்கு ராதா, இன்னொரு கிட்னி கிருஷ்ணன் பேர் வச்சிருக்காரு. அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சனால்தான் 15 வருஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் டாக்டர் பரிசோதனை பண்ணப்போ நீங்கள் இன்னும் 2-3 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டாக்டர் இப்போ இருக்காரு இல்லைன்னு அவரே அடிக்கடி சொல்லுவார். அதோட கொடுமை என்னன்னா, அவர் ஆசிரமத்தில் கிட்னி கெட்டு போச்சுன்னு சொன்ன உடனே அந்த ஆசிரமத்திலிருந்து நீங்கள் போயிருங்க, இனிமேல் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் தரணும்னு சொன்னாங்க. ஆனால் அவரு எனக்கு 15 நாள்லாம் வேணாம், இப்பயே போட சொல்லி கிளம்பி போனவர் தான் அவர். தமிழ்நாட்டு மக்களே, எப்பயாவது உங்களுக்கு பிருந்தாவன் போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவர் ஆசிரமத்துக்கு போங்க, பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை அமைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். কৃষ্ণ আমি তোমার প্রেমে